வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம இருக்கிற இடம் வந்து பார்த்தோம் அப்படின்னா பவானி மேட்டூர் போகிற வழியில் வெள்ளித்திருப்பூர் ஏரியாவில் இருக்கோம். அங்கே வந்து கொடி வகை போட்டிருக்காங்க. பாகக்காய் பார்த்தா தெரியும். பாகக்காய் நல்லா கசப்புத்தன்மையாக இருக்கும். இருக்கக்கூடிய ஒரு காய் பார்க்குறதுக்கு எப்படி இருக்கு பாருங்க. அது வந்து இந்த மாதிரி மொக்கா வரும். ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங் ஒரு வகையை பொறுத்த வரைக்கும் இப்போ மொக்கை எந்திக்கும். அதுக்கப்புறம் பூவாக மாறி அதுக்கப்புறமா சின்ன பிஞ்சா இங்கே இருக்க பாருங்க, சின்ன பிஞ்சு பூவிலேருந்து வர பிஞ்சு அதுக்கப்புறம் இந்த ஒரு காயை மாறும். இந்த வெரைட்டி தான் ஒரு பாகக்காய். கொடி வகைகளை போட்டிருக்காங்க. இது நியர்பை ஒரு 2 ஏக்கர் பக்கமாவது இருக்கும். ஃபுல்லாக எண்டு வரைக்கும் போட்டிருக்காங்க. பார்த்தா தெரியும் பாகக்காய் கொடி வகை. இந்த பிட்டில் கொஞ்சம் நல்லா முளைச்சிருக்கு. பெரிய வெள்ளையர் நிலத்தில் இருக்குது. இன்னும் கொஞ்சம் நாள் ஆக அப்படியே உங்களுக்கு பச்சை கலரில் மாறும், க்ரீனிஷாக மாறும். அது கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே ஸ்ப்ரேயில் எல்லாம் கொடுப்பாங்க. ஸ்டார்டிங் வெள்ளையாக இருந்து அப்புறம் மாறும். இதில் நிறைய கொடி இருக்குது. ஸோ பாகக்காயில் வந்து பெரிய பிரச்சனை என்னென்னு பார்த்தோம் அப்படின்னா அந்த ஒன்று வேரில் கொஞ்சம் சின்ன அழுகல் வரும். அதே போல் இந்த வைரஸ் பிரச்சனை. கொடி வகையை பொறுத்து அதிகமாக கெமிக்கல் கொடுத்து பழகினாலும் இந்த வைரஸ்ன்றது கண்ட்ரோல் பண்ண சிரமமாக இருக்கும். பூஞ்சை வைரஸ் பிரச்சனை அது ஒரு பெரிய பிரச்சனையாக இருக்கும். அதே போல் காய் இன்னும் கொஞ்சம் இயற்கையான ஒரு கலர் கொண்டு வரலாம், இயற்கையான கசப்பை கொண்டு வரலாம். அதிகமான கசப்பும் இல்லை, அதிகமான இதுவும் இல்லாமல் இனிப்பு கூட கலந்த கசப்புமாக இருக்கும். அதுதான் பார்க்குற உண்மையான சுவை. அது கொண்டு வரலாம். அதே போல் உங்களுக்கு இதில் இந்த அந்த குளவி கொத்துறது, இந்த பழையின்னு சொல்லுவாங்க, ரூட் ஃப்ளைன்னு சொல்லுவாங்க, அதோட கண்ட்ரோல் பண்ணுறது. இந்த மாதிரி எல்லா பிரச்சனையுமே நம்மளோட மெடிசன் மூலிமா கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி அதிகமான உங்களுக்கு துளிர் கொண்டு வரலாம். இது வந்து கொடி வகை தான் டோட்டலாகவே. வேறு ஏதோ இதில் கொடி வகையில் டவுட்ஸ் எதுவும் இருக்குன்னா நீங்கள் ஸ்க்ரீன் நம்பருக்கு தாராளமாக கான்டாக்ட் பண்ணலாம். எல்லா ஊருக்குமே நாங்கள் விசிட்டிங் பண்ணி கொடுத்துட்ருக்கோம். இந்தளவு காய் தெளிவாக கொண்டு வந்தால் கூட போதும்.